அந்த மாதிரி நீங்க யாராவது நினைச்சிருக்கீங்களா இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு? இல்லை, இன்னொருத்தர் மாதிரி இருக்கணும்னு நினச்சது இல்லை. அவங்களெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். இப்படியெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் கற்றுக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம ஆக்டிங் ஆகணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃபைன். பட் அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கோங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் இப்போ கமல்ஹாசன் சார்லாம் பார்க்கும்போது அவர் பண்ணுற ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் நமக்கு பார்க்கும்போது எல்லாத்தையும் போய் கற்றுக்கிட்டு வருவார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்ல. என்னைக்கு எப்போ எந்த கேரக்டர் வரும்னு நமக்கு தெரியாது. அவங்க வந்து நம்மகிட்ட கேட்கும்போது எனக்கு இது தெரியாது, எனக்கு இது வராது அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாமல், சில நம்ம ஆப்வியஸ்லி எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது. இப்போ என்னோட மூவிக்கு வந்து நான் ஆர்ச்சரி போய் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி போய் கற்றுக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் நமக்குள்ளார இருக்கணும். இப்போ ஐ பீன் டாக்கிங் அபவுட் ரம்யா கிருஷ்ணன் மேம். அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வேர்சடைலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளை எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. விக்ரம் சார்லாம் அவர் போடுற எஃபர்ட்லாம் பார்க்கும்போது நம்மளாம் இப்படிலாம் வெயிட்டை குறைச்சி ஏற்ற முடியும்னு தோணலை. ஸோ யா, ஸோ அது மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்தும் நம்மளால அவங்க கிட்ட இருந்து என்ன எடுத்துக்க முடியுதோ அதை எடுத்துட்டு நம்ம அப்ளை பண்றது தான்.